தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரியாணி கடைகளின் எண்ணிக்கை இருக்குங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் சுவைக்காக மட்டுமல்லாமல் சந்தோஷத்துக்காகவும் சாப்பிடும் உணவு. நிறைய பேருக்கு பிடித்தமானது பிரியாணி. தமிழ்நாடெங்கும் ஒரு தெருவுக்கு நிச்சயமாக ஒரு பிரியாணி கடையையாவது பார்த்துவிட முடியும். சென்னையில் மட்டும் 40,000 சிறிய மற்றும் பெரிய பிரியாணி கடைகள் உள்ளன. ராயப்பேட்டை டாக்டர் பெசன்ட் சாலையில் மட்டும் 40 பிரியாணி கடைகள் உள்ளன. தமிழ்நாடு முழுவதும் சாப்பாட்டு கலாச்சாரம் மாறி உள்ளது. ஒரு சைவ சாப்பாட்டின் குறைந்தபட்ச விலை 70 ரூபாய். ஆனால் சிக்கன் பிரியாணி 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இரவு 2 மணிக்கு கூட சுட சுட பிரியாணி கிடைக்கிறது. சென்னையில் கோடம்பாக்கம், புளியந்தோப்பு பகுதிகளில் இரவு நேர பிரியாணி கடைகளில் வியாபாரம் சூடு பறக்கிறது. 1 கிலோ சிக்கன் பிரியாணியை 100 ரூபாய்க்கு விற்றாலும் அது நல்ல லாபம்தான் என்கிறார்கள் வியாபாரிகள். சென்னையில் வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், அம்பத்தூர், ஆவடி, பல்லாவரம், சாலிகிராமம் போன்ற பகுதிகளில் மட்டும் 800 பேர் பிரியாணி தயார் செய்கின்றனர். கடந்த வாரத்தில் தரமற்ற அசைவ உணவுகள் குறித்தும் அதனால் சிறுமி உயிரிழந்தது குறித்தும் செய்திகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தெருவுக்கு ஒன்றாக முளைத்திருக்கும் பிரியாணி கடைகளின் தரம் குறித்த கேள்வியும் எழுகிறது. பெரிய முதலீடு மற்றும் ரிஸ்க் இல்லாத இந்த தொழிலை செய்ய பலரும் வருகின்றனர். குறைந்த அளவில் பிரியாணி தயாரிப்பு மற்றும் விற்பனை செய்ய மாநகராட்சி லைசன்ஸ் உள்ளிட்ட எந்த சான்றிதழும் வைத்திருப்பது இல்லை. கடை வைத்து வியாபாரம் செய்ய தீயணைப்புத்துறை அனுமதி பெற வேண்டும். ஆனால் அந்த நடைமுறைகளும் தற்போது பெரிதாக கண்டுகொள்ளப்படுவது இல்லை. விற்பனைக்கு வரும் பிரியாணி சில இடங்களில் தரமற்ற வகையில் தயாராகிறது. குறைந்த செலவில் தயார் செய்து கூடுதல் விலைக்கு விற்று நல்ல லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இதற்கு காரணம் என்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆசையாக பிரியாணியை தேடி போகும் நாம் அது தரமானதாக உள்ளதா என்பதை உறுதி செய்வதுதான் அதனை சாப்பிடுவதன் முதல் படி. இந்தியாவுக்குள்ள பிரியாணி எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு பார்க்கலாம். அல்லாது இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பிரபலமாக உள்ள பிரியாணி இந்திய உணவே அல்ல என்றால் பலரும் நம்பவே மாட்டார்கள். சிறுவயதிலிருந்து பிரியாணியை சுவைத்து மகிழ்ந்த அவர்களுக்கு பிரியாணி மேற்கு ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த உணவு என்பது வியப்பை ஏற்படுத்தும். பாரசீகத்திலிருந்து மத்திய ஆசியா, அங்கிருந்து இந்தியா என பிரியாணியின் பயணம் மிக நீண்டது. அரேபிய வியாபாரிகள் மூலமாக கேரளாவுக்கும், பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்திலிருந்து குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கும் பிரியாணி வந்தது. தமிழ்நாட்டில் நவாப்கள் ஆட்சி காலத்தில் பிரபலமான ஆம்பூர் பிரியாணியைப் போலவே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை விதவிதமாக பல்வேறு பிரியாணி வகைகள் இந்தியாவின் சுவை அரும்புகளை மலரச் செய்துள்ளன. அரிசி மற்றும் இறைச்சியை ஒன்றாக சமைத்து உண்ணுவதே பிரியாணி என்ற நிலை மாறி காய்கறி, முட்டை, மீன், இறால் என பல பொருட்களையும் அரவணைத்து செல்கிறது இன்றைய பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி, பாஸ்மதி அரிசியை பயன்படுத்தாத கேரளாவின் மலபார் பிரியாணி என பல்வேறு பரிமாணங்களை அடைந்துள்ளது. லக்னோ போன்ற பகுதிகளில் பிரபலமான முகலாய பிரியாணி, காஷ்மீரின் இனிப்பு பிரியாணி போன்ற மாற்றங்களை மேற்கு ஆசியாவைச் சேர்ந்தவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மாமிச வகைகள் மற்றும் அரிசியை பாதி சமைத்து பின்னர் பிரஷர் குக்கர் போல பாத்திரத்தை கோதுமை மாவு கொண்டு மூடி மெதுவாக சமைக்கப்படும் தம் பிரியாணியை ருசிக்கும் பட்டாளம் வட இந்தியாவில் அதிகம். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் மேமன் பிரியாணி, பார்சி பிரியாணி வகைகளும் பிரபலம். இந்தியாவுக்கு வந்த பிரியாணிக்கும் தற்போது பிரபலமாக உள்ள பிரியாணி வகைகளுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உள்ளன. இந்தியாவில் கிடைக்கும் பல்வேறு மசாலா வகைகள் பிரியாணியின் சுவையை வேறு லெவலுக்கு கொண்டு சென்றுள்ளன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எழுத்தாளர் திரு முகில் உணவு சரித்திரம் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருப்பவர். அவர் பங்கேற்றிருக்கிறார் விருந்தினராக. சேலம் RR பிரியாணி உணவகத்தின் உரிமையாளர் திரு தமிழ்ச்செல்வன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். திரு முகில்,
10 பேர் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இல்ல ஆயிரக்கணக்கான பேர் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பிரியாணி தவிர்க்க முடியாத ஒரு உணவாகிவிட்டது. இந்த உளவியலுக்கு என்ன காரணம்? இப்போ சமீபத்துல ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு படிச்சேன். சுகி நிறுவனம் 2020 ஆண்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு அவங்க வருடம் அவங்க வந்து அவங்களோட புள்ளி விவரத்தை வெளியிடுவாங்க. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு நொடிக்கு ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் ஆயிருக்கு. அதாவது ஒரு நொடிக்கு அவங்களுக்கு சென்ற வருடம் இந்தியாவுல அதிகமா ஆர்டர் செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சிக்கன் பிரியாணியா இருந்திருக்கு. 5வது இடத்துல மட்டன் பிரியாணி இருந்திருக்குது. அந்த அளவுக்கு லாக்டவுன் டைம்ல வீட்டுல இருக்கிறப்பவும் மக்கள் முதல் விருப்பமா இருக்கிறது வந்து பிரியாணியாவை தான் இருக்குது. ஸோ இதேதான் இது வந்து உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பிரபலமான உணவும் இப்போ எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை உலகமயமாக்கலின் நுழைவா நிகழ்ந்துட்டு இருக்குது. ஆனா பிரியாணி ஏன் இந்த அளவுக்கு ஒரு கடந்த ஒரு 10 வருடங்கள்ல எங்க திரும்பினாலும் பிரியாணி கடை அப்படின்னு இருக்கிற அளவுக்கு ஏன் மாறி இருக்கு அப்படின்னா அதற்கான விஷயம் என்னன்னா இது வந்து பிரியாணிங்கிறத வந்து புதிதா வந்த உணவு அப்படிங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன அப்படின்னா அது சங்க காலத்துல இருந்தே நம்ம மண்ணில் இருக்குது ஒரு விஷயம் தான் அது. சங்க தமிழர்கள் வந்து ஊன் சோறு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளாட்டுக்கறி இறைச்சி கொண்டு செய்யப்படுற ஒரு உணவா தான் இது இருந்திருக்கு. அது வேற வேற பேர்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல வந்து புலவர்கள் வந்து அரசர்களை தேடி போய் பாட்டு பாடி பரிசில் வாங்குறப்போ அவங்களுக்கு பெரும்பாலான அரசர்கள் விருந்தா கொடுத்த உணவா வந்து பிரியாணி போன்ற அந்த ஊன் சோறு இருந்திருக்குது. இது வந்து நம் மண்ணோட பிரியாணிங்கிற பேர்ல இல்லைனாலும் நம் மண்ணுக்கு ஏற்ற ஒரு கலாச்சாரத்தோட ஒரு சமையல் முகிலுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் வருகிற போது அவரோடு பேசலாம். தமிழ்ச்செல்வன் சார், எந்த அளவுக்கு இந்த சமீப காலங்களில் பிரியாணிக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு? நீங்கள் விற்பனையாளரான அவர் வந்து ஸ்விக்கியோடைய உதாரணத்தை சொன்னார். இங்கே நீங்கள் கடைகள் வச்சு விற்பனை செய்யக்கூடிய அளவில் பார்க்கிற போது எந்த அளவுக்கு கூடி? முதல்ல இந்த பிரியாணி ஏன் இந்த அளவுக்கு மக்களுக்கு விரும்பி சாப்பிட காரணம் என்னன்னு கேட்டிங்களா, இந்த பிரியாணிங்கிற உணவை செய்வதே ஒரு கடினம். வீட்டில் இதுக்கு இஞ்சி கிளீன் பண்ணணும், பூண்டு உளிக்கணும், வெங்காயம், அதுக்கப்புறம் தாளிப்பு, அதிக வேலை. இல்லத்தரசிகளுக்கு வந்து பெரிய வேலை இருக்குது. இதில் தம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி 2வது ஒரு விஷயம், ஹோட்டல்லையா இன்றைக்கி இந்த அளவுக்குனா ஒரு சாப்பாடு நீங்கள் வாங்கினீங்களா, அதுக்கு சைடிஷ் வாங்கினா ஒரு ஆம்லேட்டும் ஒரு சாப்பாடும் பில் போட்டால் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு போகும். இல்லாட்டி ஒரு மட்டன் ஃப்ரை வாங்கணும், ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா 400 500 ரூபாய்க்கு போயிடும். இப்போ இது வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ், இந்த ரைஸும் அதில் கிடைக்கிது, ஒரு முட்டை கிடைக்கிது, ஃபீஸும் கிடைக்கிது. மக்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு ஒரு நான்வெஜ் பொருள் மிக மலிவாக கிடைக்கக்கூடியது பிரியாணி. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு காலத்தில் நீங்கள் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலு, செட்டிநாடு ஹோட்டலு இப்படிலாம் நீங்கள் போகும்போது ஒரு சாப்பாடு வாங்கணும், 2 பரோட்டா வாங்கினோம்னா கூட காக்கா ஹோட்டல்னு சொல்லுவாங்க. யாத்கார், புகாரி, பிராலுங்கிற பிரியாணி கடைகள்லாம் நீங்கள் 2 பரோட்டா வாங்கிட்டு ஒரு மட்டன் சாப்ஸு, நல்லி சாப்ஸு, சிக்கன் குருமா வாங்கினா தான் அந்த பரோட்டா கிரேவி கொடுப்பாங்க. குழம்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஹோட்டல் ஊழியராக இருந்து, கிளீனராக இருந்து, சப்ளையராக வந்தவன். அதனால் மறுபடியும் கொஞ்சம் குழம்பு கேட்டால் கூட உள்ள ஓடி ஒண்டிக்குவோம் வெயிட்ரு. இப்படிலாம் ஒரு காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரியாணி கடைகள், முனியாண்டி விலாசம்னு ஒன்று வந்து வெட்டி அது இன்னும் கொஞ்சம் மலிவானது. இந்த உணவு ஒரு நேரத்தில் நான்வெஜ் ஏழைகளுக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் எங்கேயாவது விருந்துக்கு மிக அதிசயமாக இருக்கும் பிரியாணிங்கிறது. இப்போ ஏழைகளுக்கு எட்டக்கூடிய விஷயமா அது இருக்க போய் இப்போ சமீப காலங்களில் பிரியாணி இல்லாத விருந்துங்கிறதே இல்லை. ஆமாம், இன்னைக்கு பிரியாணி இல்லாதங்கிற விருந்துங்கிறதே இல்லை. இதோடைய வளர்ச்சி காரணம் அதோடைய மலிவான விலைகளும் ஒவ்வொன்றையும். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு இப்போ இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைச்சலா தேவைப்படுது. ஆமாம், ஒரு மனிதனுக்கு பிரியாணி சென்னையில 40,000 கடைகள்னு செய்தித்தாள்கள்லாம் செய்திகள் வந்துச்சு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் 8,000 கடைகள் இருக்கும். நிறைய பேர் தொடங்குறாங்களே நம்பிக்கையோட. அந்த அளவு டிமாண்ட் இருக்கா? கண்டிப்பா சார். இப்போ நான் ஒரு ஹோட்டல் ஊழியராக இருந்து என் வாழ்க்கையே எடுத்துக்கிட்டிங்களா, நான் என்னடா பண்ண போகிறேன் வாழ்க்கையில்? இப்படி ஒரு சப்ளையரோ கிளீனராக இருக்கும்போது ஒரு தள்ளுவண்டி பார்க்கும்போது என்ன தேவை? ஒரு டபராக, ஒரு டேஸ்ட்டாக, ஒரு இது ஒரு 18,000 15,000 முதலீட்டு இருந்தால் அதை பண்ணிடலாம் தான் நான் 1991 முத கடை தொடங்குறேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி பெற்றுக்கிறேன். அதோடைய மலிவானது, அதுக்கு மீறி நம்ம உழைப்பு நமக்கு போட தெரியணும். இப்போ எல்லாரும் பிரியாணி கடை வைக்கிறாங்க. ஏன் பிரச்சனைகள் வருதுன்னா, அந்த பிரியாணியில் இருக்கிற பொருள் இப்போ பணம் 1 ரூபாய்க்கு வெறும் பணம், நீங்கள் 1 கோடி வச்சாலும் பணம்.
இந்த பிரியாணியோடைய தரம் இருக்குதுல்ல, 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு மசாலா கொடுக்கணும், பட்டலவங்க ஏலக்காய் எவ்வளோ போடணும், மல்லி புதினா எவ்வளோ கொடுக்கணும், எலுமிச்சம்பழம் எவ்வளோ, இந்த வாசனை பொருட்கள் திவாரங்கள் எவ்வளோ கொடுக்கணும், அது எப்படி வதக்கணுங்கிற முறைகள் இருக்குது. அப்போ தான் அது மனிதன் சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகக்கூடிய, இல்லாட்டினா செரிக்காது. அதே ஒரு உப்பசனமாகும். சில பேர் சொல்லுவாங்க, சில கடையில் நாங்கள் சாப்பிட்டா வயிறு உப்பசனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வயிறு சரியில்லை எங்களுக்குன்னு. இது காரணம் என்ன, போடுற பொருள் அந்த கவிச்சுக்கு, அந்த நான்வெஜ்ஜுங்கிற அந்த மட்டன் சிக்கனுக்கு தகுந்த போல், அந்த கோழியோடைய வெப்பத்துக்கு தகுந்த போல் அவங்க பாருங்கள் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஆயிலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, அனாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இருக்குது. இவ்வளோ யாரும் போடுறதில்லை இன்னைக்கு. அந்த 50 ரூபாய் பிரியாணியின் தரம்ங்கிறது வந்து அரிசியின் தரத்துல தொடங்கி நீங்க சொன்ன இந்த வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள் தரத்துல தொடங்கி சிக்கன் மட்டன் தரம் வரைக்கும் இருக்கு சார். எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் தரமான பிரியாணி. ஆமா, தரமான பிரியாணிங்க சார். ஓகே, இப்போ இதுல ஏன் சிக்கல் வருது? சிக்கல் வரது காரணம் சார், நம்ம போடுற 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு இத்தனை கிராம் இஞ்சி பூண்டுன்னு இருக்கு. அதை முறையாக போடணும், முறையாக வதக்கணும், இந்த வாசனை பொருட்கள் கொடுக்கணும். அதான் நான் முறைப்படுத்துகிறேன். நல்லா பாருங்கள், பட்டை, லவங்க, ஏலக்காய், மராட்டி முக்கு, அனாச்சிப்பூ, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி எண்ணெயில் கொடுத்த உடனே அந்த எண்ணெயில் அது வந்து வாசனை இறங்கணும். அதுக்கப்புறம் அது மேலே போடக்கூடாது பச்சை மிளகா. அது கண் பார்வைக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அடுத்தது ஆனியன், ரத்தத்தை தண்ணியாக்கி நம்ம உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடியது. அடுத்து அதில் போடக்கூடியது பூண்டு. இதயத்தில் இருக்கிற ரத்த நாளில் ஊடுருவி இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தியாக இருக்கக்கூடியது பூண்டுக்கு இருக்குது. அடுத்து இஞ்சி இருக்குது. இஞ்சி கண் பார்வையை கூட்டி முதுமையில் எலும்பை வலுவாக்கக்கூடியது, அஜீரணத்தை உண்டாக்கக்கூடியது. அடுத்து போடக்கூடியது தக்காளி, தோல் சிறுகத்தை உடம்புல நீக்கி நம்மளை இளமையாக வைக்கக்கூடியது தக்காளி, உடம்பு குளிர்ச்சியானது, கொஞ்சம் கால்சியம் சத்து கொண்டது. அடுத்து பார்த்திங்கன்னா புதினா நம்ம பல்லீரலுக்கும் வயிற்றுங்களுக்கும். ஈரானில் வந்து புதினா இல்லாத உணவே இருக்காது, அங்கே சக்கரை நோயே கிடையாது. அந்தளவுக்கு புதினாவுடைய மருத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் மல்லி போடுறோம், கொத்தமல்லி. இருக்கிற கீரையிலேயே அதிக நோய் எதிர்ப்பு கொண்டது மல்லி. இதுக்கப்புறம் அது மேலே தயிர் கொடுக்குறோம், நம்ம இதயத்துக்கு நல்லது, அளவான தயிர் கொடுக்குறோம், எலுமிச்சம்பழம் சாறு கொடுக்குறோம். இதை எல்லாம் முறையாக கொடுக்கணும். இப்படி விஷயங்கள் தெரியணும். கொடுத்துட்டீங்க இந்த விஷயம், உணவு டிப்ஸும் கொடுக்குறீங்க, மருத்துவ டிப்ஸும். ஆமாம் சார், இது அலாவதியில் கொடுக்கணும் சார். ஒரு பிரியாணி வீட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த வீடே மணக்கணும். இல்லை, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு ஏழையால கூட இந்த உணவுப் பொருளை வாங்கிட முடியுது, பிரியாணி வாங்கிட முடியுது. இப்போ இந்த காலத்தில் வாங்க முடியுது நீங்கள். ஆனால் நீங்கள் இப்போ பட்டியல் போட்ட செயற்கை பொருட்கள் இருக்குல்ல, சேர்மான பொருட்கள் எண்ணிக்கையெல்லாம் சொன்னீங்கல்ல, பூண்டுலேருந்து இஞ்சிலிருந்து வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள் எல்லாமே விலை அதிகம் தானே? அப்போ எல்லாமும் சரி விகிதத்தில் செய்யறணும் அப்படின்னு அந்த பொருளோட விலையும் கூடிருமே. ஆமாம் சார், இதனால தான் சில இடங்களில் மலிவாக கொடுக்க காரணம் இவ்வளோ பொருட்கள் போட மாட்டாங்க. அந்த பிரியாணி 70-80 ரூபாயில் இருக்கும். சில நிறுவனங்கள்ல அந்த பிரியாணி 200 ரூபாய்க்கு மேலே இருக்க காரணம் அதுதான் சார். இதை விஷயம் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், 1 ரூபாய்க்கு பேரும் பணம், 1 கோடி போனாலும் பணம். பிரியாணினா மொத்தமாக பிரியாணி ஆகிடாது. எந்த அளவுக்கு அதை போடுறாங்கிறது இருக்குது. அப்புறம் பர்ச்சேசிங் பண்ணுற விதம் இருக்குது. அழுகல் இஞ்சா, இது வதங்கின பூண்டா, பழுத்து போன பூண்டா, மல்லிப்பூ நாங்கள் நடுவில் அழுகல் வச்சு கட்டி விற்று ஏமாற்ற பார்ப்பாங்க. மட்டன் சிக்கன் வாங்குற இடத்துல வந்து பழைய ஆடுகள் வச்சுருப்பாங்க. நமக்கு தரம் தெரியணும். அறுத்த சிக்கன் இது எப்போ கட் பண்ண சிக்கனு, அதோடைய இறந்து போன சிக்கன்னா ஃபுல் ரெட் ஆகிடும். அந்த கோழி வாங்கக்கூடாது. ரொம்ப வெளுத்து இருந்தால் அந்த கோழியை சாவரத்துறையில் இருக்கிற கோழியை எடுத்து பிரிட்ஜில் வச்சு ஏமாற்றி விற்க பார்ப்பாங்க. நான் என் தள்ளுவண்டி நடத்தும் போதே என்ன ஒரு தள்ளுவண்டிக்காரனேன்னு சொல்லி வியாபாரிங்க ஏமாற்ற பார்ப்பாங்க. நைஸாக நான் கோழி வாங்கி நான் கோழி இருக்கிற இடத்த விட்டு நவர மாட்டேன். அன்பாக பேசி டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுன்னு பக்கத்தில் கூப்பிட பார்ப்பானுங்க. போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா சிக்கனை கட் பண்ணிருக்கேன். என்னடா நம்ம போனோம், இப்போ தான் அங்கே டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ளே எப்படி சிக்கனே அறுக்கலி என்ன வேணும், நான் சந்தேகப்பட்ட அந்த கறியை எடுத்து பார்த்தா மூட்டை பூச்சி வாசனை அடிக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த அனுபவங்கள் முக்கியம் சார். பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய இடத்துல அனுபவங்கள் முக்கியம். ரொம்ப எச்சரிக்கையா இருப்ப. ஒரு கறி வந்து கடைக்குள்ள வந்துதான் அது கெட்டுருச்சுங்கிறத விட சார், வெளியிலேயே அது கடை வச்சு விற்கப்படும். அவங்களையும் கண்காணிக்கணும். வாங்குற பொருட்களுடைய தரம். இஞ்சிலாம் அவ்வளவு அழுவல் வந்துடும். கொஞ்சம் உடைச்சமா உள்ள தண்ணியா ஊற்றும், வெளியே தெரியாது. இந்த அளவு விஷயங்கள் தெரியணும் சார். சங்க காலத்திலேயே இதற்கான குறிப்புகள் இருக்கு. பிரியாணி போன்ற உணவுகள் இங்க தமிழ்நாட்டிலையும் பின்பற்றப்பட்டதற்கான சான்றுகள் இருக்குன்னு சொன்னீங்க. பொதுவா நம்ம சைவமோ அசைவமோ சாதம் தனியா, குழம்பு தனியா, கூட்டு பொரியல் தனியா, மீன் குழம்பா இருந்தா கூட, கறி குழம்பா இருந்தா கூட தனித்தனியா நம்ம சமைச்சு சாப்பிட்டதான பழக்கம். அதுதானே பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சமைக்கக்கூடிய இந்த பிரியாணி அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்துச்சா? அதாவது இந்த மாதிரி சேர்த்து சமைக்கிறதுக்கான பெயர்கள் வந்து நம்ம அப்போ சித்திரானங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது ஒரு விஷயமும் நம்ம புழக்கத்துல இருந்துருக்கு. ஸோ அதே கூட்டாஞ்சோரோட இன்னொரு விஷயமா தான் நீங்க வந்து இந்த கறி சேர்த்து மசாலாக்கள் சேர்த்து சமைக்கக்கூடிய இந்த பிரியாணியும் சொல்லலாம். அது போக வந்து இப்ப இந்த பிரியாணியோட கூட்டு சேர்மானமா சொல்லக்கூடிய இந்த ஏலம், மிளகு, கிராம்பு இந்த மாதிரி பல மசாலா பொருட்களோட பூர்வீகம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கு.
So, இந்த மசாலாக்கள் சேர்மானம் அது நம்ம உணவு கலாச்சாரத்துல இருக்கிறது எல்லாமே வந்து தொன்று தொட்டு வர ஒரு விஷயமாக தான் இருக்குது. எப்படி இது வந்து ஒரு பிரியாணியா உருமாற்றம் அடைஞ்சது அப்படின்னா வந்து ஒரு இந்தியாவுல இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்துலதான் இது வந்து ஒரு பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து உருமாற்றம் அடைஞ்சிருக்குது. நவாப்புகளும் சொல்லலாம், ஹைதராபாத் நிஜாம்கள் சொல்லலாம், அவர்கள் மூலமா சொல்லலாம், முகலாயர்கள் காலத்துல சொல்லலாம். இப்படி இஸ்லாமிய உணவு கலாச்சாரமும் நம்ம மண்ணோட அந்தந்த பிரதேசங்களோட உணவு கலாச்சாரமும் சேர்றப்ப வந்து அந்தந்த பகுதிக்கான ஒரு பிரியாணியா, ஒரு ஹைதராபாத் பிரியாணியாவோ அல்லது ஒரு மந்தி பிரியாணியாவோ ஒரு தலைச்சேரி பிரியாணியாவோ இப்படி வந்து ஒவ்வொரு பிரியாணிக்கும் பின்னாடியும் தனித்தனி வரலாறு இருக்குது. அது என்னென்ன கலாச்சார கலப்புல வந்து இந்த பிரியாணி உருவாகிருக்குதுல இருக்குது. என்ன மேஜரான பெரிய வேறுபாடுகள்லாம் என்ன? மலபார் பிரியாணிக்கும் தலைச்சேரி பிரியாணிக்கும் ஹைதராபாத் பிரியாணிக்கும் சேர்மான பொருட்கள்ல ஏதாவது வேறுபாடுகள் இருக்குமா? சேர்மான பொருட்கள் அது எந்தெந்த இப்போ அரபுல இருந்து வந்தது, இப்ப மலபார் பிரியாணி சொல்லலாம். அந்தந்த பிரதேசத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதற்கான செய்முறை, இது எல்லாமே எல்லாத்துலயுமே வந்து சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். இப்ப தம் பிரியாணியான செய்முறை வேற, மசாலாக்களையும் இறைச்சியும் தனியா சமைச்சிட்டு அதை வந்து சோற்றுல கலந்து சாப்பிடுற பிரியாணியும் இருக்குது. இப்படி வந்து பிரியாணிகளுக்கான சுவையிலையும் சரி, அது எந்த கலாச்சார பணியில யாரால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறதுலயும் சரி, எல்லாமே வந்து மாற்றம் இருக்கதான் செய்யுது. இப்ப எதற்கு இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கிற கூடியதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சங்கரன் கோயில் பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸ் அப்படின்னா, சென்னையில சங்கரன் கோயில் ஒரு பிரியாணி அப்படின்னு ஒரு கடையை ஆரம்பிச்சா அதுவும் நல்லா தான் போகும். ஏன்னா எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதுக்கான ஒரு வியாபார விஷயங்கள் இங்க ஓபன் ஆயிருக்குது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கதான் சென்னையில தான் அதிகமா, தமிழ்நாட்டுல தான் அதிகமா பிரியாணி கடைகளோட எண்ணிக்கை, இல்ல இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களையும் இதற்கான வரவேற்பு இந்த அளவுக்கு தான் இருக்கா? எல்லா இடங்களிலுமே பிரியாணி அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அதுவும் குறிப்பா சிக்கன் பிரியாணிக்கான ஒரு விஷயங்கிறது, இப்போ நீங்க இந்தியாவின் தேசிய உணவு என்னது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஓட்டெடுப்பு நடத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம சிக்கன் பிரியாணி வந்து வின் பண்ணிடும். இந்த கிச்சடிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கிச்சடி தான் இந்தியாவின் தேசிய உணவுன்னு சொன்னப்போ எவ்வளவு எதிர்ப்பு வந்ததோ, ஆனா இது சிக்கன் பிரியாணி தான் இந்தியாவின் தேசிய உணவுன்னு சொல்லி, எல்லாம் பிரியாணி தான் இந்தியாவின் தேசிய உணவுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அது எந்தவித ஒரு மதம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி கூட அந்த விஷயம் ஓட்டெடுப்பு நடத்தணும், அதுதான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு ஏன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு சிக்கன் பிரியாணி? சிக்கன் பிரியாணி ஏன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு மட்டன் பிரியாணியை விட? அது இது விலை ஒரு காரணமா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமான காரணம் விலைதான். எல்லாரும் உணவு கலாச்சாரத்திலும் சிக்கன்ங்கிறதா கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஓகே ஓகே. தமிழ்ச்செல்வன் சார், முக்கியமாக அந்த துறையை முறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப நீங்க இந்த வாரத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்க, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல கெட்டுப்போன இறைச்சியை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சமைத்து பரிமாறப்பட்டிருந்தா எத்தனை பேருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும், இது இறப்பு வரைக்கும் போது. இது எப்படி முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு? இது வந்து சார், இப்போ என் கிச்சன் என் ஃபேக்ட்ரியில் ஒரு பிரிட்ஜரே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அப்படி எந்த இருந்தாலும் பாராட்டுவாங்க. இதை வச்சாவே ஒன்று இருக்குதுன்னாவும். இப்போ நைட் என் கடையில் கொஞ்சம் மிஞ்சி போனால் கூட நைட்டே அதை சாப்பிட்டு முடிச்சிருங்க நீங்கள், தொழிலாளிகளுக்கு ஒரு உத்தரவு விட்டுருவேன். இது நமக்குள்ள அக்கறை. இப்போ மொத்த முதலாளிகளுக்கு இந்த அக்கறை இருக்கணும். எதுக்கு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், நம்மளுடைய இது வந்து சரியான முறையில் நல்ல மின்சாரம் கிடைக்காம இந்த பிரிட்ஜுக்குள்ள நாளைக்கு வைக்கலாம்னு இருந்தால் அங்கே சரியான மின்சாரம் இல்லைனா கூட அதுக்கான இதெல்லாம் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையலை, அயல்நாடுகள் போல் இல்லை. இப்போ நீங்கள் யூரோப் எடுத்துகிட்டே இயற்கையாகவே அங்கே பனி குளிர் பிரதேசம், கொஞ்சம் லைட்டாக கூலிங் இருந்தால் கூட போதும், அந்த பொருள் கெடாது. இங்கே அப்படி அல்ல. முதல்ல போட்டுட்டு ஐயோ விற்கலையே அப்படின்ட்டு அவசரப்பட்டு எடுத்து நாளைக்கு வைக்கலாங்கிற எண்ணத்தில் தான் அந்த பிரிட்ஜில் எடுத்து வைக்கிறாங்க. அது முறையாக வச்சுருக்காங்களா அந்த ஓனருங்க போய் செக் பண்ணி பார்க்கணும், தொழிலாளிகளுக்கும் தெரியணும். இதெல்லாம் முறை இருக்குது. அது வந்து ஒவ்வொரு நாளும் அந்த டிமாண்ட் வந்து மாறுபட்ட மாதிரி இருக்குமா? வீக்கெண்ட்ல கொஞ்சம் கூடுதலா சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி எதுவும்? ஆமாம், பிரியாணி வியாபாரங்கிறது முக்கியமாக சண்டே தான் அதிகம். அப்புறம் பண்டிகை நாட்களில், அரசு விடுமுறை நாட்களில், இப்போ அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்திலலாம் இருக்காது. இந்த மாதம் புரட்டாசி, புரட்டாசியில் இருக்காது, ஆடியில் இருக்காது, நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த இது இருக்கும்போது இருக்காது, நோன்பு இருக்கும்போது இஸ்லாமியர்கள் அது இருக்காது. இது வந்து ஒரு 6 மாதம் வியாபாரம் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ என்கிட்ட நான் ஒரு 15 வருஷம் இந்த தொழில் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை பார்க்கும்போது ஒரு பையன் கற்றுக்கிட்டாங்கன்னா அவனை கைப்பற்றிட்டு போய் இன்னொருத்தர் கடை வச்சிருவார்.
ஓ. அவருக்கு எந்த அனுபவமே இருக்காது. ம்ஹும். தமிழ்ச்செல்வத்துக்கிட்ட அப்படியே என் கூட உறவாடுற மாதிரி பழகிட்டு எனக்கு நண்பனாவே இருந்துட்டு அவருக்கு ஒரு கண்ணு என் மேலே, ம்ஹும். ஐயோ நம்மளும் அவனை தள்ளிட்டு போனால் கடை வச்சிடலாமே. ஆனால் அவருக்கு விஷயம் தெரியாது. அப்போ அவனை மட்டும் நம்பி கடை வைக்கும் போது அதோடைய தரம் எப்படி அவருக்கு தெரியும்? தொழில் நேர்த்தி தெரியாம போய் கடை கடை தெரியாது. இப்போ நான் தமிழ்ச்செல்வன், இப்போ என்ன மாதிரி ஒரு முன்னணி நிறுவனம் இருக்கிறீங்களா நல்லா பாருங்க, எல்லாருமே ஒரு பாரம்பரியத்தில் வந்த முன்னணி நிறுவனம் தான் நீங்கள் பிரான்சஸ் நடத்திட்டு இருக்குது. அது தலைப்பாக்கட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நானும் சேலமராக இருக்கட்டும், நாங்களாவே அது ஒரு நாள் இப்போ நாளைக்கு இந்த தொழிலாளி இல்லைன்னா நான் போய் அதை செய்யலை. இப்போ நீங்க சொன்னது வந்து நாங்க வந்து உணவை வந்து சேமிக்கிறது இல்ல, மிச்சப்பட்டு போனா நாங்க அதை உடனே டிஸ்போஸ் பண்றோம், சாப்பிட சொல்லிடுறோம் ஊழியர்கள்ட்ட. என்ன சொல்றீங்க? அது உங்க அளவுல எடுக்கக்கூடிய முயற்சி. இப்போ நீங்க தொழில் தொடங்கும் போது ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நான் கொஞ்சம் அசந்தா என்ன டீ குடிக்க வச்சுட்டு போய் கெட்டு போன இறைச்சியை வித்துருவாங்கன்னு. அங்க எப்படி முறைப்படுத்த தேவை இருக்கு? அரசாங்கம் அங்க ஏதாவது பண்றாங்களா? பண்ண வேண்டிய தேவை. அதான் சார் நான் அரசுக்கு சொல்ல வருது. அவங்களையும் சேர்த்து இதுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க எத்தனை மணிக்கு அதை கட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது, எத்தனை மணிக்கு அந்த ஆடு அறுக்கப்பட்டது, எத்தனை மணிக்கு அந்த கோழி அறுக்கப்பட்டது, அதுக்கான விதிமுறைகள் எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து கொண்டு வந்தா ஒரு கெட்டு போன இறைச்சி, நாள்பட்ட இறைச்சின்னா ரேட் கம்மியா? நீங்க இறைச்சிக்கு மட்டும் போவாதீங்க, ரேட் கம்மியா கிடைக்குதா? அது ரேட் கம்மியில ஏமாற்றப்படுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல சார், ஒரு லோடு கோழி வருது சென்னைக்கு, இப்படி சொன்னாதான் புரியும் ஆமரைங்களுக்கும். அந்த லோடு கோழி வருதுன்னா ஏற்றும் போதே உங்களுக்கு 100 கோழி ஃப்ரீன்னு அனுப்பிடுவாங்க அந்த லோடுக்கு, அந்த கம்பெனியில். அது என்ன காரணம்னா அந்த கோழி அந்த வண்டியில் இறந்துருக்கும், வெயில் தாங்காமல், நெருக்கடி தாங்காமல். அந்த 100 கோழி இங்கேருந்து இறங்கும்போது ஓனர் இருக்க மாட்டார், அது தொழிலாளிங்க தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை கழுத்துறது க்ளீன் பண்ணி அடியில் வச்சுக்குவாங்க. ஓனருக்கு இது கணக்கு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஏமாந்தப்படி ஆள் வரும்போது ஓனர் எந்த நேரமும் ஒரு கோழி கடையில் இருக்க மாட்டார், பில் போட ஒருத்தர் வச்சிருப்பாரு. அந்த பில் போடுறவரும் அந்த கட் பண்ணுறவரும் ஒன்றாயிட்டாங்களா அந்த 100 கோழி கஸ்டமருக்கு தள்ளிவிடுவாங்க. அது எந்த வகையில் போகுதுன்னு தெரியாது. ஒயின் ஷாப்புக்கு போகலாம், இல்லை வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கு கலந்து விடலாம், அந்த மாதிரி ஹோட்டல்களுக்கு கலந்து விடலாம். இது வாங்குறவங்களுக்கு நமக்கு தான் தெளிவாக இருக்கணும். இப்போ எங்கள் கிச்சன் 100 கோழி இலவசங்கிறது வந்து ஓனருக்கு தெரியாதா? ஓனருக்கு தெரியும். அதில் அதை தூக்கி போட்டேன்னு சொல்லிவிடுவாங்க. தூக்கி நாங்கள் அப்போ காலையிலேயே குப்பண்டியில் போட்டுச்சுன்னா கடைக்குள்ள வந்தால் பிரச்சனை ஆகிடுன்னு நினச்சி நாங்கள் போட்டு இப்படியில் ஏமாற்றுறது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பெருமளவு இந்த கெட்டு போன அசைவம்னு வருகிற போது அது கோழியில தான் நிறைய நடக்குதா? ஆடுல பிரச்சனை வர்றது இல்லையா? ஆட்லயும் இருக்கும் சார், ரெண்டுலையுமே. ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கண்டிஷன் போனால் ஆட்லி இருக்கணும், நம்ம வாங்குறதுக்கு தான் இருக்கணும். இப்போ நாங்களே வந்தால் சில நாள் எங்கள் ஆளுங்க போனால் தான் ஆடு இருக்குன்ட்டு நான் பண்ணையே வச்சுட்டேன் உத்தரம்பூரில். 30 ஏக்கர்ல என் பண்ணையிலேயே இருக்குது எல்லாமே. அதனால நம்ம அந்த ஆட்டோட ஜில்னஸ் தெரியும் சார். இப்போ ஒரு ஆடு ஜில்லுன்னு ரொம்ப வெளுத்து இருந்ததாவே அந்த கறி வந்து பழசு, ரத்தம் கட்டி இருந்தால் அந்த ஆடு இறந்தாடு. நல்ல ஆடு வந்து மணக்கும், கறி எடுத்து பார்த்த மாதிரி மனம் இருக்கும். ஏன்னா உடனடி பாதிப்புங்கிறது மரணம், வயிறு சார்ந்த பிரச்சனைங்கிறத விட நாளாக அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டே இருக்கு சாப்பிடக்கூடியவங்களோடது. அதனால அரசாங்கம் உடனடியாக இதை முறைப்படுத்த வேண்டிய. அதே மாதிரி சார் எல்லாருக்கும் ஒரு முறை இருக்கணும். இப்போ 4 பிரான்ச்சஸை போய் நம்ம அதிகாரிங்க ரைடு பண்ணிட்டு விட்டுட்டு போகிறத விட எல்லாரும் இங்கே வந்து இங்கே இருக்கிற சிக்கல் என்னன்னா, எல்லாத்துலேயும் நமக்கு சிக்கல் இருக்குது. சில கடைகளுக்கு ஜிஎஸ்டி, சில கடைகள் ஜிஎஸ்டி இருக்குது, வரிகள் இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்கள யாரும் போய் கேட்க போகிறது இல்லை. இப்போ நீ ஹோட்டலுக்குள்ளே ஓடுற பிரியாணியோட நீங்கள் பிளாட்பாரத்தில் தான் அதிக பிரியாணிகள் ஓடுது. வெளியில் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, அவங்களுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலாக நடத்தும்போது பயோடெக்காக இருக்கணும், இப்படி இருக்கணும், 21 ரூல்ஸ் இருக்குங்க ஐயா எங்களுக்கு. ஒரு கடை நடத்துறதுக்கு ஃபயர் லைசன்ஸ்லேருந்து, கார்பரேஷன் லைசன்ஸ்லேருந்து, இந்த மசாலா பொருட்களுடைய டேரக்டர்லேருந்து எல்லாமே இருக்கு. இல்லை அது வந்து ஒரு உயிர் சார்ந்தது இல்லை, உயிர் சார்ந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இந்த சிக்கன் மட்டன் மட்டும் இல்லை, அதில் பயன்படுத்தக்கூடிய மற்ற இப்போ ஃப்ரைட் ரைஸ் போடுற சாஸ்லாம் எங்கேருந்து வருது, அது எந்த டேட்டில் இருந்தது, இந்த பழசா புதுசாக, இந்த மசாலா பொருட்களையும் நம்ம கண்காணிக்கணும். அந்த கெமிக்கல்ஸ் அதில் உண்டு. டேட் தவறி இது இருக்கு. அப்போ நாள்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு இறக்குறவங்க இருக்காங்கல்ல, இந்த கறியில மட்டும் இது வந்துடாது, அந்த மசாலா பொருட்களும் சேர்த்து அதில் இருக்க. சில பிரியாணி பத்தி நீங்க கேட்டீங்க அவர் சார்கிட்ட, பிரியாணி ஊருக்கு மாறுபடுது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா? இதுக்கு என்னன்னா, சில இடத்துல வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டு வெங்காயத்தை எண்ணெயில வதக்கி மேல தூவி விட்டுருவாங்க. நீங்க கேரளால எடுத்துட்டீங்களா, மசாலா கறியை தனியா வறுத்துட்டு அந்த சோறை வடிச்சு மேல போட்டு நெய் போட்டு கொடுப்பாங்க. ஆந்திராவுக்கு போயிட்டீங்களா, அந்த வதக்கல் முறையே வேற. ஆனியனை எண்ணெயில பொரிச்சு மேல தூவிட்டு ஒயிட்டா தான் இருக்கும், மேல வந்து நெய் ஊத்தி விட்டுருவாங்க. இப்படிலாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்களா, நல்ல இஞ்சி பூண்டு வளர்த்துக்கு நெய் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. முறைப்படுத்த வேண்டிய. டெல்லியில நீங்க எடுத்துட்டீங்களா, நார்த் பக்கம் எல்லாமே அந்த மசாலாலே தான் போடுவாங்க. கரம் இஞ்சி பூண்டை கூட நம்ப மாட்டாங்க அவங்க. அந்த கரம் மசாலா ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது பயன்படுத்துறது அவங்க தான். ஏன்னா இந்த சைனீஸுங்கிற ஒரு ஃபுட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டை விட அந்த பகுதியில் தான் அதிகம். நீங்க பஞ்சாப், இந்த ஹரியானா, இந்த பக்கம்லாம் போயிட்டோமாவே, இந்த ஃப்ரைட் ரைஸுங்கிறது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தது. நீங்க வேலையாட்களை பார்த்தா கூட நம்மளும் கிடையாது. இந்திக்காரங்க எப்படி உள்ள பூந்தாங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள பூதுறாங்க. ரொட்டி, சப்பாத்தி, பானிபூரி,
அப்படி பூந்து தான் நீங்கள் கட்டட தொழிலிருந்து ஹோட்டல் தொழிலிருந்து உள்ளே வந்துட்டாங்க. இல்ல அவங்க சமையலர்களும் அங்கேருந்து தான் வராங்க. அங்கிருந்தா வராங்க. அங்கேருந்து வராங்க. அந்த பொருளை அவங்களே சார்ந்தது. மசாலா பொருட்கள் அதிகம் டெல்லி நீங்கள் இந்த அளவு தமிழ்நாடு மாதிரி மசாலா இருக்காது அங்கே. ஆனியன் யூஸ் பண்ணி வதக்கல் முறையெல்லாம் இருக்காது. தென் மாவட்ட சென்னையுடைய தென் பகுதியுடைய ஹோட்டல்கள் உரிமையாளர் சங்கத்துடைய பொறுப்புல இருக்கீங்க. அரசு கிட்ட எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு. கண்டிப்பா. நன்றி இரண்டு விருந்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நிறைவு செய்யறதுக்கு முன்பா மக்கள்கிட்டையும் கேட்டோம், ஒரு வாரத்திற்கு எத்தனை முறை பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னு மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்த்துறோம். தரம் குறித்து ஏதாவது நீங்க செக் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வியை உங்க முன்வைத்தோம். உங்க சொன்ன கருத்துக்களை பாருங்க. எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு அருண்சுவை விருந்துனா அது பிரியாணி இருந்தால் தான் அந்த பார்ட்டி வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி திண்டுக்கல்லில் வந்து அதிகமான கடைகள் வந்து பிரியாணி கடைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சில கடைகள் வந்து கெமிக்கல்கள் போட்டு அஜினாமோட்டோ இந்த மாதிரி கெமிக்கல் போட்டு ருசிக்காக வந்து பண்ணுறாங்க. அது சாப்பிட்டோன்னே உடனே உடம்பு வந்து அஜீரணம் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரியாணிங்கிறது அதோட இயற்கையான தன்மையில் அதுக்கு அதில் போடக்கூடிய புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தரமாக நெய் எல்லாம் போட்டோம்னா ஒரு தரமான பிரியாணி வரும். சில கடைகள் வந்து அதை நல்லபடியாக பண்ணுறாங்க. அதனால் மக்கள் வந்து பிரியாணி ரொம்ப தேடி போகிறாங்க. சாப்பிட்ட பிற்பாடு நம்மளுக்கு வந்து எந்த விதமான அந்த உபாதையும் இருக்கக்கூடாது. ஒரு நெஞ்சரிச்சல் மாதிரி அது மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இப்போ எல்லா பிரியாணி கடைக்காரங்களும் நல்லா செய்கிறாங்க. அதில் சேர்க்குற அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து தரமான ஸ்பைசஸ், அதுக்குண்டான ஆயில், அதுக்குண்டான நெய், அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த தரம் வந்து நல்ல வெள்ளாட்டு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. கறியில் வந்து விஷயம் இருக்குங்க. பழக்கப்படுத்தி நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்னாலும் சரி, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு ஏதாவது மற்ற ஃபங்க்ஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ எதாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்லாங்கிற அந்த ஒரு டேஸ்ட்டு வந்துருச்சு எல்லாருக்கும். பிரியாணி வாரத்தில் ஒரு 4 நாள் பிரியாணி சாப்பிடுவேன். காரணம் மக்கள் என்னென்னா எங்கே ருசியாக இருக்கிறது, உடலுக்கு கேடு இல்லாமல் எங்கே இருக்கிறது சாப்பிட்டா தெரியும். நான் சாப்பிட்டா தெரியும் உடலுக்கு உபதை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு. அது மாதிரி மட்டன் கறி எங்கே நல்லா போடுறாங்க, டேஸ்ட்டாக அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மக்கள் சாப்பிட்றாங்க. அது பாதிச்சுச்சுன்னா அந்த பிரியாணி வந்து நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்காது அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். அப்படி பார்க்கும்போது திண்டுக்கல்லில் இருக்கிற ஒவ்வொரு பிரியாணி கடையும் நெஞ்சு கரிக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது.